தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மாய உலகம் பல காயங்களை ஏற்படுத்த காத்திருக்கும். மண்ணென்னும் தடம் மானுடர்களுக்கு மட்டும் இல்லாமல் புல் பூண்டுகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் தான் என்று மனம் நினைக்கும். அன்று முதல்தான் எல்லாம் எல்லோருக்கும் கிடைத்துவிட்டது போல் இந்த மண்தாய் உணரும். என் உறவுகளே, நிலையானது இந்த உலகத்தில் நிலம் தவிர வேறொன்றுமில்லை. வானம் கூட ஒரு நாள் பூமியை தொட நினைக்கலாம். நிலவு விண்மீன்கள் கதிரவன் கூட சற்று ஒரு நாள் தன் முகத்தை காட்டாத நிலையை உருவாக்கி கொள்ளலாம். அது அனைத்தையும் இயற்கையின் பெரும் வரமென நாம் எண்ண வேண்டும். அனைத்தையும் தவிர்த்து நிலம் என்றும் நிரந்தரமானது. நிலத்தை வளத்தை கெடுக்கும் மனப்போக்கில் மனித இனம் தொடர்ந்து கொண்டிருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிலத்தின் மீதுதான் நாம் வாழ இயலும். அழகான இயற்கை பெரும் கொடை என எண்ணி நமக்கு மட்டும் இல்லாத வரும் தலைமுறைகளுக்கும் இதை இருக்கும் வண்ணம் செய்து இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடும் பக்குவத்தை மனம் உணர வேண்டும் என என் பதிவுகளில் அனைத்திலும் நான் உரைப்பது உண்டு. இயற்கை மட்டுமே மனித வாழ மிக உகந்ததாக இருக்க முடியும். அந்த இறுக்கங்கள் நம் மனதுக்குள் எப்பொழுதும் சுருக்கங்கள் காணாமல் இயற்கையை நேசிக்கும் மனப்போக்கினை நமக்குள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நினைத்தால் மட்டும்தான் இந்த இயற்கையை வாழ்க்கையோடு இணைத்து கொண்டாட இயலும். என் உறவுகளே, வாழ்க்கை எப்பொழுதும் பெரும் வரம். அந்த வரத்தை இயற்கை சார்ந்ததாகவே கொண்டாடும் மனப்போக்கினை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். என்றும் நமக்கானது நம் வாழ்க்கை, அது இயற்கையானதாகவே இருக்கும் வண்ணம் செய்து வாழ்க்கையில் எத்தனை தடையூறுகள் இடையூறுகள் வந்தாலும் மனதை நேர்பட நடத்தி அதிலிருந்து வெற்றிகளை கண்டு நாம் கொண்ட இலக்குகளை மிக எளிதாக முடித்து கொள்ள முற்பட வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கையும் இயற்கையும் வேறல்ல. வாழ்க்கையே இயற்கை.